எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருமே இந்த இஞ்சி மிரப்பா நம்ம சின்ன வயசில் வாங்கி பெட்டி கடைகளில் சாப்பிட்ருப்போம். இந்த ரெசிபி இன்றைக்கி வீட்டிலே சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி மிரப்பா பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். நான் வந்து கத்திலே இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டி எடுத்துக்கலாங்க. இந்த தோலோடு சேர்த்தோம்னா கசப்படிக்கும், உடம்புக்கும் நல்லதில்லை. இப்படி தோல் நீக்கியாச்சு. இதை கழுகிட்டு கட் பண்ணுறப்ப காமிக்கிறேங்க. கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாக அரைஞ்சிரும். கட் பண்ண இஞ்சி துண்டுகளை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்ம எடுத்த இஞ்சியோட அளவு 200 கிராம் இருக்கும். இதுக்கு வந்து 400 கிராம் டபுள் மடங்கு சர்க்கரை சேர்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. 2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேங்க. 2 கப் சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ரேஷன் சர்க்கரை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஊற்றணுங்க. அப்போ தான் இதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். சர்க்கரைப்பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இஞ்சி மிரப்பா நம்ம சளி இருமல் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா இருமல் நிற்கவே நிற்காது. என்னடா பண்ணுறோன்னா இது ஒன்று எடுத்து வாயில் போட்டுட்டோம்னா இருமல் டக்குன்னு நின்றுடும். இஞ்சிக்கு அவ்வளோ பவரு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஜீரணத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை ஓரளவு கரைஞ்சிருச்சு. நான் இப்போ பால் ஊற்றிக்கிறேங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் உள்ள அழுக்கெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகி வருங்க. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து இந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இதோடையே நம்ம இஞ்சி மிரப்பாவும் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து இவ்வளோ அழுக்கு எடுத்தாச்சு. நம்மளுக்கு தெளிவான சர்க்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கிளியராக இருக்குங்களா? எந்த அளவுக்கு இந்த மாதிரி வருதோ அந்த அளவுக்கு எடுத்துருங்க. இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. சர்க்கரைப்பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவு வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க.
இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சமாக டைட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறலாங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெய் தடவி வச்சுருக்குறேங்க. இது ரெடியானதும் எடுத்து ஊற்றுறக்காக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கலாம். பாருங்கள், அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இஞ்சி மிரப்பா ஸ்மெல்லு அப்படியே வருதுங்க. நல்லா சூப்பராக வருதுங்க. யாருக்கெல்லாம் இஞ்சி மிரப்பா பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது என்னன்னே தெரியாது. 80s 90ஸ்க்கெல்லாம் இஞ்சி மிரப்பானா என்னன்னு தெரியும். பாருங்கள், அப்படியே தேன் கலரில் இஞ்சி மிரப்பா ரெடி ஆயிடுச்சு. சுற்றியும் நம்மளுக்கு வந்து இப்படி ஒயிட்டாக மாறுது பாருங்கள். இந்த அளவு நல்லா ஒயிட்டாக மாறுது பாருங்கள். கொஞ்சம் கல்லில் ஒட்டாமல் இருக்குது. இதுதான் அளவு, இதுதான் பதம். இப்போ நம்ம எடுத்து ட்ரேயில் ஊற்றிடலாம். சூப்பராக தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் கலரே. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சுட்டேங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி கோடு போட்டுறணும், இல்லைன்னா வராதுங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரி இஞ்சி மிரப்பா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இதில் பாதி தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்கினா. இப்போ எல்லாத்தையும் பீஸ் போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி நம்ம பெட்டி கடையில் வாங்குற மாதிரியே இஞ்சி மிரப்பா நம்மளும் செஞ்சாச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி மிரப்பா சூப்பராக இருக்கும். இந்த குளிர்காலத்தில் இருமல் நிற்கவே இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.